அன்பான கதைச்சிரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மதிப்பிற்குரிய ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் பெண் குரல் என்ற கதையை கேட்க உள்ளோம். கதை பிடித்திருந்தால் லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். வாங்க கதைக்குள் போகலாம். தளிர் 1. நாதசுரக்காரன் எழுப்பிக் கொண்டிருந்த தோடி ராகத்தின் இன்னிசையை அமுக்கிக் கொண்டு பாண்டு வாத்தியக்காரர்களின் சப்த ஜாலங்கள் செவிகளில் வந்து பாய்ந்தன. ஊர்வலத்திற்கு தயாராக கார் வந்தாகிவிட்டதென்று தெரியும்படி மூளை முடுக்கில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் நான் ஏறிக்கொள்ளப் போகிறேன், நானும் என்று குதித்து கொண்டு வாயிற்புறம் ஓடினார்கள். முகூர்த்தத்தின் போது மடிசாறு வைத்து உடுத்திய கூரை புடவையின் கசங்கிய பாகங்களை பல்லை கடித்து கொண்டு பெரிய அக்கா இன்னமும் பிரித்து கொண்டிருந்தாள். பக்கத்திலே அவளுடைய மூத்த பெண் ஷியாமளி கீழே சாமான் அறையில் குப்பையும் தூசும் புடவிலே படாதபடி அவள் பிரித்த பாகத்தை முகத்தை சினுங்கி முணுமுணுத்தபடியே தூக்கி பிடித்து கொண்டிருந்தாள். எல்லோருக்கும் முன்பாக காரில் போய் உட்கார முடியவில்லையே என்ற துக்கம் அவளுக்கு. பங்குனி மாதத்திய வெப்பமும் புழுக்கமும் நிரம்பிய அறையும் பெட்ரோமாக்ஸ் விளக்கின் வெளிச்சமும் முடமுடவென்ற புது ஆடைகளும் எனக்கு வேர்த்து கொட்டியது. கசங்கிய மஞ்சள் பட்டிருந்த கைக்குட்டையால் முகப்பவுடரும் குங்குமமும் கலந்து வழிந்து வேர்வையை துடைத்து கொண்டு பொம்மை போல நின்ற நான், போதுமே அக்கா, அப்படியே உடுத்திவிடேன் என்றேன் அலுப்புடன். நன்றாகத்தான் இருக்கு. ஒரு நாள் கல்யாணத்திற்கு இந்த பாடுபடுத்துறையே, நாங்களாம் 5 நாள் எப்படி இருந்திருப்போம்? ஊர்வலத்துக்கு இப்படி வெறும் பின்னலோடு இருப்போமா? தலையில 2 டன் கணம் அழுத்தும், கழுத்திலே காசு மாலை முள்ளு போல குத்தும், இருக்கிற நகை அவ்வளவையும் சுமந்து கொண்டு வாயை திறக்க மாட்டோமே. நலங்கின் போதே புடவை ஒரே சுருக்கமாக இருந்தது, நன்றாக இல்லை. இது ஆச்சு, சற்று இரு என்று ஒரே போடாக போட்டுவிட்டாள் அவள். பிள்ளை வீட்டார் வந்து விட்டார்கள் போல இருக்கிறது. மாமா அரைவாயிற்படியில் நின்று கத்தினார். இன்னுமா ஆகவில்லை? மாப்பிள்ளை தயாராக காத்து கொண்டிருக்கிறார். சீக்கிரம் ஆரம்பித்தால்தான் தாமதமில்லாமல் முடியும். ஒரு வழியாக 18 முழ புடவையை கொசுவி கொசுவி என் பாவாடைக்குள் வைத்து திணித்தாள் அக்கா. கெட்டி சரிகை தளப்பு தோளில் டங் என்று நின்று நகைகளுக்கு மேல் அழுத்தியது. பறக்க பறக்க ஒட்டியானத்தை மாட்டிவிட்டு மாலையை போட்டவள் என் முகத்தை கவனித்துவிட்டு, நெற்றி குங்குமத்தை அழிச்சுண்டுட்டியேடி சுசி, போய் முகத்தை சட்டுன்னு அலம்பிண்டு வா, புடவையிலே தண்ணீர் படாமல் என்று உத்தரவிட்டாள். வேண்டாம் அக்கா, இப்படியே துடைத்து பொட்டு வைத்து கொண்டால் போதும். இப்பத்தான் சற்று முன்பு முகம் அலம்பினேன், கண்ணாடி மட்டும் கொடு என்றேன் நான். கண்ணாடி எங்கே? அடியே ஷியாமளி, சனிய, அதுக்குள்ள ஓடி போயிடுத்து பார். அவதானே வச்சு அழகு பார்த்துட்டு இருந்தா. ஷியாமளி ஷியாமளி என்று அந்த இறைச்சலில் கத்திக்கொண்டே இடுப்பில் இருந்த கொத்துச்சாவி கிளுங்கிளுங் என்று சப்திக்க அவள் வெளியே போனாள். அந்த கண்ணாடியை எத்தனை தரம் தேடியாகிவிட்டது அம்மா அடி. வீடு விட்டு வீடு வந்து கல்யாணம் என்றால் எத்தனை சிரமம். வைத்த சாமான் வைத்த இடத்தில் இல்லை. மூளைக்கு ஒரு துணியும் மணியுமாக இருந்தாலும் சமயத்திற்கு வேண்டிய பொருளை தேடி வேண்டியதாக அவ்வளவு அமளி துமளியாக இருந்தது. அக்கா கண்ணாடி கொண்டு வரவில்லை. மாமா மறுபடியும் வந்துவிட்டார். இன்னும் என்ன? அதற்குள்ளேயே மாப்பிள்ளை இப்படியா காக்க வைப்பது சுசி என்று பேச்சோடு கேலியும் கலந்து துரிதப்படுத்தினார். இல்லையே, நெற்றிக்கு இட்டுக்கொள்ள வேண்டியதுதான் பாக்கி. கண்ணாடியை காணோம் என்றேன். சரிதான் போ, இப்போதான் கண்ணாடியை காணோம் மூக்காடியை காணோம் என்று தேடுகிறீர்களா? தங்கம் எங்கே? அடியே தங்கம் என்று கத்திக்கொண்டு அவரும் போனார். நல்ல ஊர்வலம் வேண்டியிருக்கிறது. சரியான ஆகாரம் இல்லை, தூக்கமில்லை. அம்மா அடி என்று காலை நீட்டிக்கொண்டு எனக்கு படுத்து தூங்கலாம் போல உடம்பு கெஞ்சியது. அப்போது இன்னும் புறப்படவில்லையா என்று கேட்டுக்கொண்டே காந்த விளக்கின் ஒளியில் வைர அணிகள் டாலடிக்க அசக்கி அசக்கி நடந்து வந்த என் ஓரகத்தி புன்னகை பூத்தாள். இதோ ஆச்சு என்று அதற்குள் ஓட்டமும் நடையுமாக வந்த அக்கா, கண்ணாடி எங்கே போச்சோ, நான் இட்டு விடுறேன் என்று என் நெற்றியில் குங்கும போட்டு வைத்தாள். பரபரப்பில் அவள் முறுக்கிய கொண்டையிலிருந்து ஊசி நழுவியது. புடவை குசுவம் இழுத்து கீழே புரண்டது. எனக்கு அவள் நிலை சிரிப்பை ஊட்டியது. ஆகட்டும் ஆகட்டும் என்று மாமா பராக் சொல்ல, என்னை கிளப்பி வரும் பெருமை தோற்றத்துடன் ஓரகத்தி என் தோலை பிடித்து கொண்டு நடக்க, நான் தஸ் புஸ் என்று புடவை செய்த சத்தத்துடன் வாயிற்புறம் வந்தேன். தயாராக பன்னீர் செம்பு வைத்து கொண்டு நின்ற வெங்கிட்டத்தான் தூங்கி விழுந்து விடாதே அவர் மேல் என்று சிரித்தபடியே என் மேல் பன்னீரை தெளித்தான். அத்தனை புருஷர்களுக்கு நடுவே அவன் செய்த கேலிக்கு தலை குனிந்த நான் வாசல் கம்பத்திலே லேசாக சாய்ந்து நின்றேன். இன்னும் நிற்பானேன், வா வா என்று பெரிய அத்திம்பேர் அவசரப்படுத்தியதற்கு வெங்கிட்டு, அட மக்கு அத்திம்பேரே, அவர் வந்து கையை பிடித்து அழைத்து போக வேண்டாமா என்று கூறி இடி இடி என்று நகைத்தான். உடனே என் ஓரகத்தி, என்ன ராமு அங்கேயே நிற்கிறாயே, வந்து கையை பிடித்து அழைத்து போ என்றாள். கேஸ் விளக்கின் அடியில் ட்வீட் நிஜாரும் கோட்டுமாக மாலை கழுத்துடன் நின்ற என் கணவர் ஜோட்டுக்கால்கள் சத்தம் செய்ய என் அருகில் வந்தபோது முகத்திலே புன்னகை அரும்பியது.
என் கண்களுக்கு புதுமையாக இருந்த அவருடைய கோலம் எனக்கு மனதில் பிடித்திருந்த அலுப்பை அகற்றி புத்துணர்ச்சி ஊட்டியது. சில்லென நான் உணர்ந்த அவரது வலிமை பொருந்திய கரத்துக்குள் பஞ்சு போன்ற என் கை அடங்கிவிட்ட போது ஆணுக்கு பெண் அடங்கியவள்தான் என்று அறிவித்தது போல இருந்தது. மாப்பிள்ளை பெண்ணுக்கு மட்டும் கணக்காக இடம் ஒதுக்கிவிட்டு காரின் மற்ற உட்காரும் பாகங்களில் நிரம்பியிருந்த குஞ்சு குழந்தைகளை மேற்பார்வை பார்க்கும் தோரணையில் நின்றான் அம்மாஞ்சி சுப்பிரமணியன். என் புடவையின் தலைப்பு அவர் மேல் லேசாக உராய நான் அவர் அருகில் அமர்ந்தேன். மேல் மூடி அகற்றி மடக்கிவிடப்பட்டிருந்த அந்த பழைய கார் கர் புர் என்று உருமிக்கொண்டு புங்கனூர் வீதிகளை வலம் வரத் தொடங்கியது. அப்பாடா, கடைசியில் ஊர்வலம் ஆரம்பமாகிவிட்டது. இதற்கு தான் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. என் கல்யாண பிரச்சனை கூட அப்பாவுக்கு பெரிதாக இருக்கவில்லை. இந்த ஊர்வல பிரச்சனை எங்கள் வீட்டையே ஒரு கலக்கிவிட்டது. அப்பாவின் கோபதாபம், அம்மாவின் பட்டினி, கண்ணீர் எல்லாவற்றையும் கிளப்பி வைத்த தனி பெருமை இந்த ஊர்வலத்துக்கு உண்டு. விவாகம் நிச்சயமான உடனேயே அம்மா, கார் ஏற்பாடு செய்து விட்டீர்களா? மாப்பிள்ளை அழைப்புக்கும் ஊர்வலத்துக்கும் என்று கேட்டாள். அப்பா அழுத்தம் திருத்தமாக, சுசி, கல்யாணத்திற்கு ஊர்வலம் கிடையாதாமாம், நிச்சயம் பண்ணிவிட்டேன். மடப்பயல், மாப்பிள்ளை அழைப்புக்கும் மறுநாளை ஊர்வலத்துக்குமாக 25 ரூபாய் கேட்கிறான். ஒரு ஓட்டைக்காரை வைத்துக்கொண்டு என்றது அம்மாவை தூக்கி வாரி போட்டுவிட்டது. நீங்கள் சொல்வது நன்றா இருக்கே, ஆனால் மாப்பிள்ளை அழைக்க வேண்டாமா? பணம் அதிகமாக கேட்குறான்னு செய்ய வேண்டிய காரியத்தை நிறுத்தினால் 4 பேர் என்ன சொல்ல மாட்டார்கள்? கேட்கிறவர்கள் சிரிக்கப் போகிறார்கள். நீங்கள் சொல்வதை கேட்டு என்றாள் அவள். மாப்பிள்ளை வேண்டுமானால் 12 ரூபாய் தொலைகிறது என்று அழைத்துவிட்டு போகிறேன். ஊர்வலம் வைக்க வேண்டும் என்று சாஸ்திரம் கண்டிப்பாக கிடையாது. அயோக்கிய பயல், இதுதான் சமயம் என்று வாய் குசாமல் கேட்கிறான் என்று அவர் இறைந்தார். 2500 ரூபாய் சுளையாக வரதட்சணை கொடுத்துவிட்டு மேலே கல்யாணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும் போது ஏற்கனவே 2 பெண்களுக்கு விவாகம் செய்வித்து வற்றி வறண்ட எலுமிச்சம்பழம் தோல் போன்ற ஏழை குமஸ்தாவாகிய அவருக்கு ஊர்வலத்துக்கு 25 ரூபாயாகும் என்றதும் கோபம் வராமல் என்ன செய்யும்? ஆகவே அவர் சல்லிக்கு சல்லி கணக்கு போட்டு இதில் சிக்கனம் செய்யலாமா, அதில் மீதம் பிடிக்கலாமா என்று ஆராய்ந்தார். அம்மாவுக்கு கூடியவரை எதிலும் மூடி வைக்கக்கூடாது என்று அவா. ஒரு பெரிய விசேஷமானால் கூட 100, 200 செலவு அழியத்தானே செய்யும். அதற்கு இப்படியா கணக்கு பாப்பா? நம்ம தத்ரம் இருக்கவே இருக்கு. ஊர்வலம் இல்லாமல் என்ன கல்யாணம்? உங்களிடம் கொண்டு வந்து ஈஸ்வரன் இப்படி என்னை பிணைத்து வைத்தானே. ஏறு என்றால் மாறு என்று கொண்டு என்று அவள் தன் வழக்கமான அஸ்திரங்களை பிரயோகம் செய்து அப்பாவை ஊர்வலம் விட சம்மதிக்க வைத்ததை எழுதினாலே தனி பெரும் பிராணமாக ஆகிவிடும். குஞ்சு குழந்தைகளுடன் எங்களையும் சுமக்க மாட்டாமல் மூச்சு திணறுவது போல சப்தம் செய்து கொண்டு கார் மெதுவாக ஊர்ந்தது. பின்னே பெண்கள் கலகலவென்று சிரித்து பேசி கொண்டு வந்தது எங்கள் காதிலே விழாதபடி மாமா ஏற்பாடு செய்திருந்த அந்த பாண்டுவாத்திய கோஷ்டி சினிமா கீதங்களை அள்ளி அள்ளி வீசியது. தூங்கி விழுந்த குழந்தை ஒன்று என் காலிலே சாய்ந்தது. இரவிலே வானத்து நட்சத்திரங்களை பார்ப்பதில் எனக்கு அளவற்ற ஆசை உண்டு. என் வாழ்க்கை 6 முக்கியமான கட்டம் ஒன்றில் வந்திருக்கும் என்று வான வீதியை பார்க்க திடீரென ஆசை தோன்றியது. அதனுடனே வான வீதி ஒளி பெற்றிருந்தால் நம் வாழும் அதுபோல ஒளிவிடும் என்று அர்த்தமற்ற அசட்டு நம்பிக்கை கூட என்னுள்ளே முன்பின் நான் அறியாமலே எழுந்துவிட்டது. இந்த எண்ணம் திடீரென எப்படி தோன்றியது, ஏன் தோன்றியது என்று காரணம் கூற முடியாது. மனகுதிரை கடிவாளமின்றி ஓடும்போது தனக்குத்தானே இத்தகைய எண்ணங்களில் சபலமுற்று நின்று முரண் செய்வதுண்டு. வானத்து ஒளிக்கும் வாழ்க்கையின் ஒளிர்வுக்கும் என்ன சம்பந்தம்? இது என்ன முட்டாள் நினைப்பு என்று எனக்கு அப்போது சிறிதேனும் மனதிலே உரைக்கவில்லை. எப்படி உரைக்கும்? வாயிற்படியின் தலையை அவிழ்த்து கொண்டு நிற்கலாகாது, தும்மும்போது எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கலாகாது என்பன போன்ற கொள்கைகளோடே பக்குவம் பெற்ற கிராம மங்கைதானே நான். ஆனால் மணப்பெண்ணின் மீதே எல்லார் கவனமும் இருக்கும்போது கழுத்தை நிமிர்ந்து அண்ணாந்து பார்க்கலாமா? நான் ஏற்கனவே அம்மாவும் அத்தையும் குனிஞ்சு உட்கார சுசி, கல்யாண பொண்ணா லட்சணமா இல்லாமல் அங்கும் இங்கும் இப்படியா திரும்பி திரும்பி பார்ப்பார்கள் என்று கோபித்துக் கொள்கிறார்கள். கழுத்து வலி பொறுக்காமல் என்னையும் அறியாமல் மாலை சற்று நிமிர்ந்து விட்டேன் போல் இருக்கிறது. தங்கம் என்னையே கவனித்துக் கொண்டிருந்திருக்கிறாள். மழுக்கென்று என் தலையை பிடித்து குனிய வைத்த போது எனக்கு கழுத்து சுலுக்கி கொள்ளாமல் இருந்தது நல்ல காலம்தான். அதை பார்த்து என் பெரிய உரகத்தி வேறு சிரித்தாள். பாவம் என்று என் நிலையை நினைத்து நகைத்தாளா, அல்லது எனக்கு மணப்பெண்ணாக இருக்க தெரியவில்லை என்று நகைத்தாளா என்பது எனக்கு இன்னமும் விளங்கவே இல்லை. புங்கனூர் வீதியின் பள்ளம் ஒன்றில் அறியாமல் வண்டி விழுந்து விட்டது போலும். திடீரென ஏற்பட்ட குலுக்கல் என்னை அவர் மேல் சாய வைத்தது. பக்கத்திலே பன்னீர் செம்பு சகிதம் நெருங்கி வந்து கொண்டிருந்த வங்கிட்டு ஒரே அடியாக சத்தம் போட்டு நகைத்தான். எனக்கு முகமெல்லாம் ரத்தம் ஏறிவிட்டது போல இருந்தது. சமாளித்து கொண்டு சரியாக உட்கார்ந்தேன். மாப்பிள்ளை சார், எங்கள் சுசி பஞ்சு கணம் கூட இல்லாதவள் பார்த்தீர்களா? வண்டியின் குழுக்களில் அசைந்து விடாதபடி அவளை நன்றாக பிடித்து கொள்ளுங்கள் என்றான் அந்த குறும்புக்காரன். அவரும் புன்னகை செய்த வண்ணம் என் பக்கம் திரும்பி பார்த்தார். நானோ குனிந்த தலை நிமிராமல் என் கைகளையே பார்த்து கொண்டிருந்தேன். இதற்கு பின்னே திரும்பிய மாமா, டே வெங்கிட்டு, சுத்த முட்டாளா, ஏண்டா காரை சுற்றி சுற்றி வர? இப்படி வா,
அவர்கள் ஏதாவது பேசுவதாக இருந்தாலும் இடைஞ்சல் செய்து கொண்டு என்று கத்தினார். அவன் தலைதெறிக்க ஓடினான். விவரம் புரியாத ஒரு உணர்ச்சி என் நெஞ்சை படபடக்க வைத்தது. அது சந்தோஷமா, பயமா, கோபமா என்று என்னாலேயே தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் கை எப்படி என் மடி மீதிருந்த கையை எடுத்துக்கொண்டதென்றே நான் அறியவில்லை. என் உள்ளங்கையை ஒரு அழுத்தழுதி சுசி என்று அவர் என் காதுகளில் மட்டும் படும்படியாக கூப்பிட்ட போது திறந்திருந்த என் மனத்திரை காற்றிலே அடித்துக்கொள்ளும் ஜன்னல் திரை போல வேகமாக சத்தம் செய்தது. பக்கத்து வீட்டு ஜானி என்னிடம் கூறியவையெல்லாம் திறந்துவிட்ட குழாயிலிருந்து கொட்டுவது போல என் நினைவில் வந்து நிரம்பின. ஜானி என்னை விட 2 வயது பெரியவள். அவளுக்கு சென்ற வருஷம்தான் மனம் நிகழ்ந்தது. மனத்திலே குமிழிடும் மகிழ்ச்சியுடனும் ஆசையுடனும் அவளுடைய அவர் முதலில் எப்படி அவளிடம் பேசி பழகினார் என்ற இன்ப நிகழ்ச்சிகளை என்னிடம் அவள் கூறிய போது எனக்கு அவ்வளவாக ரசிக்கவில்லைதான். இப்போது அவர் கூப்பிட்ட குரலுக்கு எப்படி பதில் கூறுவது, என்ன கூறுவது? ஆனாலும் ஜானி சொல்வது போல இந்த புருஷர்களுக்கு அசாத்திய துணிச்சல்தான். எனக்கு நாக்கு எழும்பவில்லை. கை குட்டையால் நெற்றியை துடைத்து கொண்டேன். மிகவும் புழுக்கமாக இருக்கிறதல்லவா என்றார் அவர். அடுத்தபடியாக தலையை அசைக்காமலேயே நான் என்றேன். கூப்பிட்டால் பதில் சொல்ல மாட்டாயோ என்று பயந்தேன். ஆமாம், இன்று முழுதும் நீ ஒன்றுமே சாப்பிடவில்லையே, களைப்பாக இருக்காதா? அசடு போல இப்படியா கூச்சப்படுவது என்றார் உரிமையுடன். இந்த அரை நாளில் அவர் என்னிடம் எத்தனை சுதந்திரம் கொண்டாட ஆரம்பித்து விட்டார். விருந்தும் உபசாரமும் திருமண வைபவத்தில் ஏகமாக நடக்கின்றன. ஆனால் மணப்பெண்ணை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட பட்டினிதான். முன்னே அறிமுகமில்லாத புது மனிதனுடன் உட்கார வைத்து கும்பலாக ஆண்களும் பெண்களும் கூச்சலும் கேலியுமாக ரகளை பண்ண விருந்து செய்கிறார்களாம். விருந்து. நான் அன்று இலையே தொடவில்லை. காஃபி என்று அதை குடித்தே வயிற்று நிரப்பியிருந்தேன். அதை தான் அவர் அப்படி குறிப்பிட்டார். உள்ளே போய் ஏதாவது சாப்பிட்டாயா இல்லையா என்றார். பின்னும் விடமாட்டார் போல் இருக்கிறதே. இல்லை என்ற உண்மையை சொல்லாமல் அதற்கும் என்றேன். ரொம்பவும் வட்கப்படுகிறாயே சுசி. எங்கள் வீட்டில் மன்னி எல்லோரும் எப்படி சகஜமாக பழகுகிறார்கள் பார்த்தாயா? அப்படியே நீயும் இருக்க வேண்டும். ஆண் பிள்ளையை கண்டுவிட்டாலே வாரி சுருட்டி கொண்டு சமையலறைக்குள் ஓடும் பெண்களை கண்டால் எனக்கு பிடிக்காது என்று முதலிலேயே அவர் தன் அபிப்பிராயத்தை தெரிவித்த போது நான் பூரித்து போனேன். அப்பா முதல் நாளே வந்து சொன்னார், சுசியகத்தில் எல்லோரும் மிகவும் நாகரிகமாக பழகுகிறார்கள். மைத்துனருடன் பேசக்கூடாது, மாமனாரை கண்டால் எழுந்து ஓட வேண்டும் என்ற தொந்தரவெல்லாம் அவளுக்கு இருக்காது. இன்று மத்தியானம் அவளுடைய ஓர்படிகள் சரிக்கு சமமாக உட்கார்ந்து சீட்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாளை நம் சுசிலாவும் அப்படித்தான் இருப்பாள் என்றார் என்னை நோக்கி சிரித்து கொண்டே. அப்போது எனக்கு எத்தனை பெருமையாக இருந்தது. பாவம் என் சின்னக்கா. ஜகதுவுக்கு பொறுமையாக கூட இருந்திருக்கலாம். பொறாமை படமாட்டால்தான். இருந்தாலும் படு கர்நாடகமான பட்டிக்காட்டில் அவள் வாழ்க்கைப்பட்டிருந்தாள். 3ஆம் தடவையாக அவர் கோரிக்கைக்கு நான் என்று ஊங்குட்டினேன். என் கையை கொஞ்சம் பலமாக அழித்து அவர், சுசிலா, நீ எவ்வளவு இனிமையாக பாடுகிறாய் தெரியுமா? அன்றைக்கு நீ பாடினாயே, அதை என் ஆயுள் முழுவதும் மறக்க முடியாது. பெண் பார்க்க என்று நான் வாழ்க்கையிலே ஒரே ஒரு தரம்தான் வந்தேன். அப்போதே நீதான் எனக்காக பிறந்திருப்பவள் என்று தீர்மானித்து விட்டேன் என்றார். இதை கேட்டதும் என் கன்னங்கள் செழுமை ஏறின. இந்த வார்த்தைகள் என் செவிகளில் விழுந்தபோது இருதயம்தான் எப்படி விம்மியது. நான் இனிமையாக பாடுகிறேன் என்று எத்தனையோ பேர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் என்று அவர் சொல்லும்போது என் மனக்கிண்ணம் அட்சய பாத்திரம் போல பொங்கி பொங்கி பெருகுவானேன். அவர் என்னை பார்க்க வந்தபோது பாடுவதற்கு பாட்டி அம்மாமிதான் பொறுக்கி தந்தாள். மனமுவந்தருள் செய்ய தாமதமேனோ என்ற துவங்கும் அந்த பாட்டை நான் பாடமாட்டேன் என்று மறுத்தேன். சொன்னால் கேட்க வேண்டும் என்று அம்மாவும் சேர்ந்து கடிந்து கொண்டபோது விளையாட்டு போல அதை பாடிவிட்டேன். அதை குறித்து வைத்துக்கொண்டு இப்போது கேட்கிறாரே பொல்லாத மனிதர். பாட்டையும் பாட சொல்லிவிட்டு கல்யாணம் நிச்சயமான தினத்திலிருந்து அம்மாம் என்னை துளைத்து எடுத்து கொண்டிருந்தாள். நானே வேண்டுமென்று அந்த பாட்டை பாடியதாக அவர் நினைத்திருப்பது அறிந்து அளவற்ற மகிழ்வு அடைந்தேன். என்னையும் முதல் முறையாக பார்க்க வந்தவர் நீங்கள்தான் என்று கூற மனம் துடிதுடித்தது. ஆனால் கூச்சம் தடுத்தது. என்ன ராமு, ஒரு நாழிகையா பேச்சு வெளுத்து வாங்குறாயா? என்று அவள் எத்தனை கொட்டுகிறாள் என்று சிரித்துக்கொண்டே என் பெரிய உரகத்தி காரின் பக்கமாக வந்து குரல் கொடுத்தாள். நான் இந்த உலக சிந்தனைக்கு வந்தேன். அவளுக்குத்தான் எத்தனை துணிச்சல். ஒன்றும் பிரயோஜனமில்லை மன்னி. என்பதை தவிர வேறு வார்த்தையே வெளியே வரமாட்டேன் என்கிறது என்றார் என்னை திரும்பி பார்த்து நகைத்து கொண்டே. நான் கொட்டினதை அவர் மூலமே அவள் தெரிந்து கொண்டு விட்டதை அறிந்ததும் வெட்கம் என் முகத்தில் சூடேற்றியது. சுமாராக நிமிர்ந்து உட்கார்ந்திருந்தவள் தலையை மறுபடியும் கவிழ்த்து கொண்டேன் வெட்கத்தில். அவர் இப்போது முன்னே சென்ற என் மைத்துனரையும் அருகே வந்த ஓரகத்தையும் பார்த்தேன். அப்போது உங்களுக்கு எல்லோரும் எப்படி எப்படி உறவோ அப்படித்தான் இனி எனக்கும். உங்களுக்கு மரியாதைக்கு உரியவர்கள் எனக்கும் அளவில்லாத மரியாதைக்கு உரியவர்கள் என்று என் மனம் கற்பித்து கொண்டபடியே சொல்ல வார்த்தைகள் மேலுக்கு வந்தன. ஆனால் இந்த பாழும் சங்கோசம் உள்ளுக்கு இழுத்து கொண்டது. ஆம், அவர் குரலில் அவர் விருப்பம் அப்படி இருப்பதாக எனக்கு துணித்தது.
என்னையே கவனித்துக் கொண்டிருந்த மன்னி நம் வீட்டுக்கு வந்து 4 நாள் ஆகிவிட்டால் நீ போதும் போதும் என்று முறையிடும்படி பேசுவாள். ஏமா சுசீலா, அவன் முதலிலேயே புகார் பண்ணும்படி இப்படியா நடப்பது என்று முறுவலித்தாள். என்னை அறியாமலேயே என் இதழ்கள் அவளை பார்த்து மலர்ந்தன. அந்த கணத்தில் நான் வண்ண மலர்வாசம் சூழும் உலகம் எதிலோ கவலையற்று சஞ்சரிப்பதாக உணர்ந்தேன். என்னை விட பாக்கியசாலி யாருமே உலகத்தில் இருக்க முடியாது என்று எண்ணினேன். சிறு வயதிலேயே தந்தை இழந்திருந்த என் கணவர் பெரிய தமையன் மதனி அவர்களுடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வளர்ந்தவர் என்றும் தற்போதும் அவர்களுடனேதான் இருக்கிறார் என்றும் எனக்கு தெரியும். எனவே அவர்களை தாய் தந்தையர் போல பாவிப்பது இயல்புதானே. அவர் மூலமாக இந்த சொற்கள் வந்த பிறகு மதனி என் கண்ணுக்கு அன்புருவாக தென்பட்டாள். அவர் மலர முகமும் அகல குங்கும பொட்டும் என் மனதில் உயிர் பெற்று நான் அவளுடன் அன்பால் பிணைந்து வாழ்க்கை நடத்தப் போகிறேன் என்ற நினைப்பு எழுப்பி என்னை குளிர வைத்தன. இப்படி எந்த பெண்ணுக்காது புக்ககம் வாய்க்குமா?